மாலை வணக்கம். பையன் நிறைய மீன் வாங்கிட்டு வந்தான். அதில் வந்து செனை பெரிய பெரிய மீனுங்க, நிறைய மீன் வீடியோ போட்டேன். அதனால் மீனை கழுவி எடுத்து வச்சுட்டேன். செனை பாருங்கள், முட்டை. இது வந்து பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ நல்ல வளர்ச்சி. லேடிஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்லாம். லேடிஸுங்களுக்கு அவ்வளோ நல்லது. இது கிடைக்கிறதே கஷ்டம். நிறைய பேர் இது சாப்பிட்றதில்ல. இது வந்து பாருங்கள், பெரிய பெரிய மீன் எப்படி செனை பாருங்கள். இது வந்து அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. அதுவும் பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா அவ்வளோ நல்ல, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா நல்ல வளர்ச்சி. இது நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. இது வந்து குழந்தைங்க வளர்கிற குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. இது வந்து செய்முறை வந்து பாருங்கள், இந்த மாதிரி வெளியே வரக்கூடாது. இதில் வந்து லட்சக்கணக்கான முட்டை இருக்குமா ஒரு இதில். வந்து இந்த செனையில் வந்து லட்சக்கணக்கான மீன் இதில் தான் உற்பத்தி ஆகிறதுங்களாம். 1000 கூட இல்லை, லட்சக்கணக்காக. இது வந்து வெளியே வராது பார்த்துக்கணும். அவங்க வெட்டி கொடுக்குள்ள எல்லாம் வெளியே வந்துச்சு பாருங்கள். இந்த முட்டைலாம், இந்த முட்டை வெளியவே வரக்கூடாது. எல்லாமே வெளியே வந்துச்சு. இதில் வந்து 1000 கணக்காக இருக்கும். நம்ம லேசாக கழுவி எடுத்துக்கலாம். இந்த மேலே இருக்க தோலெல்லாம் இது வந்து எடுக்கவே கூடாது. இது உள்ளே இருக்கும். இதை கழுவணும் நம்ம. இப்போ இது வந்து வெளியில் வந்துச்சு. ஒவ்வொரு பாருங்கள், இது இப்போ தான் சீசன் ஆட்டுறது. எல்லாமே வெளியே வந்துச்சு. இதை நம்ம இப்போ அழுங்காத கழுவி எடுக்கணும். அதுதான் பெரிய விஷயம். இந்த மாதிரி இருந்தால் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மேல் தோல் எடுத்துகிட்டு இதெல்லாம் சின்ன கத்திரிக்கோல் அப்படி கட் பண்ணி கையிலேயும் எடுக்கலாம். கத்திரிக்கோல் தான் கட் பண்ணணும். லேசாக அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே கழுவி அப்படியே செய்யணும். அவங்க வெட்டக்குள்ளேயே எல்லாம் பிச்சுட்டாங்க. நான் என்ன செய்யட்டும், இதை போய் ரொம்ப கஷ்டம் இது செய்கிறது. இதை லேசாக கழுவிக்கலாம். நல்லா ஒரு 4-5 முறை கழுவிக்கலாம். லேசாக கழுவணும். அதில் இருக்க சத்தெல்லாம் வந்துருங்க. இது 1000 கணக்காக. இதில் நிறைய சத்து, ரொம்ப ரொம்ப சத்து. இதை லேசாக ஒரு 4-5 முறை கழுவிக்கோங்க. அப்போ தான் அது வந்து நிறைய பேர் இது ஒரு மாதிரி பேட் வாசனை வரும், அதனால் செய்யறதில்ல. அப்படியெல்லாம் கிடையாது. நான் கழுவுற முறையில் கழுவி மீனை விட இது ஈஸியான மெத்தேடு. மீனாவது கழுவுக்குள்ள ரொம்ப கஷ்டம். இது ஈஸியான மெத்தேடு. இது வந்து என்ன, இதெல்லாம் வெளியே வராது இருந்தால் ரொம்ப சத்து. இதெல்லாம் எடுக்கணும். நான் எப்படி எடுப்பேன்னு தெரியல. அவங்க மீன் வெட்டுறவங்க கச்சன்னு வெட்டி கொடுத்துட்டாங்க. பையனுக்கு தெரியல. குழந்தை இது வந்து இதெல்லாம் வெளியவே வரக்கூடாது. இது வந்து லட்சக்கணக்கான முட்டை. இதில் தான் சத்தே அதிகம். இது இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கல எல்லாம் பிரிஞ்சிடும் பாருங்கள். இது எடுக்கணும். இது எடுத்துடணும் பாருங்கள். அப்படியே கலங்குது பார்த்தீங்களா. இதுதான் அப்படியே கலங்காத அதுக்கு எடுக்கணும். இது முழுசும் இருக்கும். அவங்க பாருங்கள், எல்லாம் மீன் வெட்டுறவங்க அவசரத்தில் எல்லாம் வெட்டி இப்படி இருக்கும். இது வெளியவே வரக்கூடாது. இதை மட்டும் நம்ம கத்திரிக்கோல் வச்சு அதில் லேசாக கட் பண்ணி எடுத்துடணும். இதை மட்டும் லேசாக அப்படி கட் பண்ணி எடுத்துடணும். அவங்க எல்லாம் நசுக்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் இது கிடைக்கிறது கஷ்டம். இப்போ தான் சீசன் ஆட்டுறது. இது வெளியே வரக்கூடாது. நீங்கள் மீன் வாங்க போனீங்கன்னா செனை முட்டை கிடைச்சா இது வெளியே வராத இப்படி இருக்கிறதா வாங்குங்க. 2 பக்கம் திருப்பி பாருங்கள். இப்படி இது வந்து லட்சக்கணக்கான மீன். இதுதான் மீனை விட இதில் அதிக ரொம்ப சத்து. எல்லாம் பாருங்க, நல்லா பிரித்து கொடுத்துருக்குறாங்க. குழந்தைக்கு தெரியல. அது வந்து உடையாத இருக்கணும். இதெல்லாமே 1000 கணக்கான முட்டை, மீனுடைய முட்டை. இது நல்லா ஒரு 4-5 முறை கழுவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டு கழுவணும். நல்லா, ஏன்னா முட்டை உடஞ்சிருச்சு, அதனால் அழுங்காத கழுவணும். நம்ம நல்லா சத்தெல்லாம் போயிடும். என்ன செய்யுது, வாங்கிட்டு வந்துட்டு அப்படி. ஆனால் மீனை விட இதில் தானே சத்து அதிகம். இது வந்து பெரிய பெரிய மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். இங்கெல்லாம் கிடைக்காது. பையன் டியூட்டிக்கு போயிட்டு வரக்குள்ள செம்பரம்பாக்கத்தில் அப்படியே டைரெக்டாக பிடிச்சி அங்கேயே வெட்டி தராங்க. செம்பரம்பாக்கு பெரிய ஏரி அதில் அப்படியே பிடிச்சி அப்படியே வெட்டி தராங்க. பெரிய மீனாக, ரொம்ப பெரிய மீன். நான் மீன் வீடியோ போட்டதுனால மீன் கழுவுறதும் போட்டிருக்கிறேன். மீன் கழுவு தெரியாதவங்களாம் என் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஈஸ்வரி விலாக் ஹப்பு என் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா
மீன் எப்படி கழுவணும் அதே மாதிரி கழுவி செய்யணும் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் கழுவுறதுலேருந்து, மீன் மசாலேருந்து, மீன் வறுவல்லேருந்து, குழம்புலேருந்து எல்லாமே போட்டிருக்காங்க. கிளியராக போட்டிருக்கிறேன். பேச்சில் பொண்ணுங்க பசங்க அவங்கெல்லாம் மிக்ஸி இதெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஃப்ரிட்ஜெலாம் அது அந்த மிக்ஸி இல்லாதவங்கெல்லாம் எப்படி செய்கிறது ஈஸி மெத்தடில் அது மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். 4 முறை கழுவியாச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் சரி, இந்த முட்டை ஒரே ஒரு முறை சாப்பிட்றதும் சரி, நல்ல மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். மஞ்சளில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஊறட்டும் நல்லா. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மஞ்சளில் ஊற வச்சு திரும்ப எடுத்து திரும்ப மஞ்சள்லேருந்து 2 முறை கழுவணும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மஞ்சள்லேருந்து எடுத்துடலாம். எல்லாருக்கும் டவுட்டு, இது ஒரு மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு வாசனை அடிக்கும், ஒரு பேட் ஸ்மெல், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியே மூந்து பாருங்கள். இந்த மஞ்சளில் போட்டால் உங்களுக்கு டவுட்டு தீந்துடும். மஞ்சள் வாசனை தான் அடிக்கும். அந்த சாப்பிட பிடிக்காதவங்க மீன், நீங்கள் அதான் சொல்கிறேன், மீன் 10 கிலோ சாப்பிட்றதும் சரி, இந்த மீனுடைய இந்த முட்டை சாப்பிட்றதும் சரி. பாருங்கள், சுத்தமாக போயிடும், அந்த வாசனையே போயிடும். இந்த ஈச்ச நாற்று அடிக்கிறது அப்படியெல்லாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த மஞ்சள் போட்டு கழுவிட்டிங்கன்னா அந்த நாற்றமே போயிடும். அதெல்லாம் பேட் ஸ்மெல்லாம் அடிக்காது. இதை இப்போ நான் கழுவுன்னு அடிக்குதுங்களா? அவ்வளோதான். நம்ம தண்ணி வெள்ளையாயிடுச்சு, நல்லா கழுவியாச்சு. இனிமேல் கழுவுனீங்கன்னா இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். மீனை கூட நிறைய கழுவக்கூடாது. மஞ்சள் போட்டு 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டேன் பாருங்க. இதே உடையுதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது எவ்வளோ போடுது. நிறைய கழுவியாச்சு. ஒரு 6-7 முறை கழுவியாச்சு. மஞ்சள் போட்டு 3 முறை கழுவியாச்சு. இப்போ தண்ணி இல்லாத எடுத்துக்கலாம். நல்லா கழுவியாச்சு. இப்போ இது மசாலாலாம் போட்டுக்கலாம். ஒரு 20 பீஸுக்கு மேலே ஒரு 15 பீஸ் வறுத்துட்டேன். மீதி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். தலை இன்னும் நிறைய இருக்குது. அதான் 3 மீன், பெரிய பெரிய மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியே ஒரு 4-5 கிலோ இருக்கும், 5 கிலோ இருக்கும். 15 பீஸுக்கு மேலே 20 பீஸ் வறுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். இப்போ இது குழம்பு வைக்கிறதுக்கு இதை 2 வகையாக, ஒன்று வறுக்க போகிறேன், ஒன்று பொரியல் செய்ய போகிறேன். மட்டன் சிக்கனை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த செனை மீனுடைய செனை முட்டை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறாங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பார்க்குறீங்க, எல்லாருக்கும் நன்றி. எல்லோரும் லைக் பண்ணி விடுங்க. வாங்க இது எப்படி மசால் போட்டு எப்படி வறுக்கிறது, எப்படி 2 வறுவலாக செய்யலாம். ஒன்று எண்ணெயில் போட்டு வறுவலாக செய்யலாம், ஒன்று வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு வறுவல் செய்யலாம். 2ஆக செய்யலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நிறையா இருக்கிறதுனால குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேன். நம்ம வறுக்கக்குள்ளே கம்மியாக போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா ஊறணும். ஒரு 1/2 மணி நேரம் இஞ்சி பூண்டு விழுது இதில் போட்டுக்கலாம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். சூப்பராக பாருங்கள், எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலையில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ எடுத்து செய்கிறேன். மீன் செனை முட்டை, எல்லா முட்டை, இதில் ஆயிரக்கணக்கான முட்டைங்களாம். இது உடையக்கூடாது, இதே மாதிரி தான் இருக்கணும். அவங்க மீன் நறுக்குள்ளே எப்படியோ விலை வெட்டிட்டாங்க. சிக்கன் மட்டன் மீனை விட இதில் அதிக சத்தம். அதனால இது எனக்கே பிடிக்காது. இருந்தாலும் எங்கள் பையனு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிறனால அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. ஒரு தடவை வாங்கிட்டு வந்தான், செஞ்சான். ஆனால் நான் சாப்பிடல, எல்லாரும் சாப்பிட்டாங்க. சூப்பராக செய்யலாம் வாங்க. இப்போ இன்னைக்கு நான் சாப்பிட போகிறேன். இதில் அவ்வளோ சத்து இருக்குதான். எனக்கு ஏற்கனவே கால் வலிக்கு மீன் சாப்பிட்டா நல்லது. மீனாக தான் சாப்பிட்றேன். அது சாப்பிட்டு பின்னாடி கால் வலி பரவாயில்ல. கட்டாயம் எல்லாருமே இது சீசனில் தான் கிடைக்கும். அது பெரிய பெரிய மீனில் தான் கிடைக்கும். 1-2 தான் கிடைக்கும். எங்கள் பையன் பெரிய பெரிய மீன் 3 கிலோவுக்கு மேலே 5 கிலோ இருக்கும் மீன். இப்போ பாதி மீன் வறுத்துட்டேன். இப்போ பாதி மீன் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் குழம்பு.
அதில் வந்து இந்த பெரிய பெரிய மீனுங்களாம். இது வந்து இப்போ சீசன் டைமில் தான் இந்த முட்டை கிடைக்கும், மீன் சென முட்டை. அதனால நிறைய வாங்கிட்டு வந்துருக்காரு. இதில் எதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டையும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என் வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். என் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் வாங்க. கட்டாயம் எல்லாருமே மீன் கடைக்கு போனால் இது இப்போ சீசன் ஆட்டுருக்கு. மீன் முட்டை இருக்கான்னு கேட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு போய் நீங்களும் செஞ்சு கொடுங்க. அதுவும் பொட்டை பிள்ளைங்களுக்கு அவ்வளோ வளர்ச்சியான குழந்தைங்களுக்கு இது ஊட்டுனா நல்ல வளர்ச்சி, நல்லதான். லேடிஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்லாமா, இதில் நிறைய சத்து இருக்குங்களாம். அதனால கட்டாயம் நம்மளாம் சாப்பிட்லாம் வாங்க செஞ்சு. இப்போ ஃபஸ்ட்டு மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை ஒரு இதில் போட்டு மசால் போட்டு அப்படியே பரட்டிக்கலாம். பரட்டி வானல் வச்சு அப்படியே மீன் வறுக்கிற மாதிரி தான் இதெல்லாம் கலந்து இதில் கலந்துக்கலாம். இப்போ இதை அப்படியே இதில் போட்டு பரட்டிக்கலாம். நல்லா பரட்டிக்கோங்க முழுசும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா இது உடஞ்சிருச்சு. உடையாத இருந்தால் சுடு தண்ணியில் போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். உடஞ்சிருச்சு. இது நம்ம சுடு தண்ணியில் போட்டால் சத்து ஃபுல்லாக போயிடும். இது முழுசும் உள்ளே உடையாத, இந்த மாதிரி உடையாத இருந்தால் இந்த மாதிரி முழுசும் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம சுடு தண்ணியில் போட்டு சும்மா ஒரே ஒரு கொதி விட்டு எடுத்தோம்னா அதெல்லாம் அப்படியே இந்த வளவளப்பு இல்லாத கெட்டியாகிடும். அப்போ நம்ம கத்தியில் கட் பண்ணி அப்படியே வறுக்கலாம். இப்போ நம்ம கத்தியில் கட் பண்ணோம்னா எல்லாம் இதாகிடும். வானல் காஞ்சிடுச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லா காஞ்சிடுச்சு வானல். இன்னும் ஒன்று பரட்டிக்கலாம். எல்லாம் உடஞ்சிருச்சு, அதுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. இது உடஞ்சாலே இது சத்து நிறையா போயிடுமா. ஒரு பீஸில் ஆயிரக்கணக்கான முட்டை இருக்குமா மீன். அதனால் அந்த சத்தெல்லாம் போயிடுங்களாம் உடஞ்சாலே எல்லாம். நான் கழுவுக்குள்ளேயே பார்த்து கழுவுனேன். ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. மசாலா நல்லா போட்டாச்சு. கரெக்டாக போச்சு 3க்கு மசாலா அளவு ஊற்றிக்கலாம். ஒரு 100 எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்லோவாக வச்சு மூடி வச்சிடலாம். அதை விடவே விடாதீங்க. இந்த மீன் முட்டை கிடச்சா விடாதீங்க. வாங்கிட்டு வந்து நல்லா குழந்தைங்க இருக்கிறவங்கெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அது பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா நல்ல வளர்ச்சி. மீன் கடையில் கேட்டே வாங்குங்க. இது பெரிய பெரிய மீனில் தான் இருக்கும். செனை மீன் செனையாக இருந்தால் தான் இந்த முட்டை கிடைக்கும் நமக்கு. இந்த பக்கம் மீன் குழம்பு கோச்சிட்ருக்கு. நிறைய மீன் வீடியோ போட்டேன், அதனால தான் போடலை. ஆனால் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக செய்கிறேன். இன்னொரு நாளைக்கு அந்த மீன் வீடியோ போடுறேன். டைம் ஆயிடுச்சு, பிள்ளைங்கள்லாம் வர டைமு. இது என்ன ஒகேனக்கல் குழம்பு, மீன் குழம்பு வைக்கிறேன். அவங்க அங்கே கேட்டு வந்தேன், செமையாக இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி மசாலா அரைச்சி வைக்கிறேன். அடுத்த முறை போட்டால் அந்த மீன் குழம்பு. அந்த முட்டை நம்ம வறுக்கக்குள்ளே வெடிக்கும். அதனால் கட்டாயம் மூடி போட்டு மூடிடுங்க, வெடிக்கும். அது வேகக்குள்ளே திறந்து பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது அப்படியே திருப்பி விடலாம். சூப்பர், நல்லா இருக்கு. வாசனை கூட நல்லா தான் இருக்கு. நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 5-6 முறை கழுவி மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சிடணும். வந்து ஒரு கரண்டியில் எடுக்காதீங்க, தோசை இப்படி உடையுது. 2 கரண்டி வச்சு அப்படி திருப்பி போட்டுக்கோங்க. நூறு எண்ணெய் ஊற்றுங்க, கரெக்டாக இருக்குது வேகத்துக்கு. ரொம்ப அனல் வச்சாதீங்க, ஸ்லோவாக வைங்க. சூப்பராக இருக்குது. அந்த அடுப்பில் மீன் வந்துட்டுருக்கு. சூப்பராக மீன் குழம்பு. ஒரே காரம்.
பாருங்க. இப்போது சூப்பராக பீஸ் போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ பெரிய பீஸோ அவ்வளோ பெரிய பீஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே அப்படியே வறுத்தலாம். உங்களுக்கு வெங்காயம் எது வேணால் போட்டு வருங்க, வெங்காயம் போடாதீங்க. இது வறுவல். இப்படி கொஞ்சம் வேக வச்சு வறுத்தீங்க கட் பண்ணிங்கன்னா சூப்பராக கட் ஆகிடும். அப்படியே பாருங்க எவ்வளோ அழகா சொல்லுது பார்த்தீங்களா? சூப்பராக சொல்லையா எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணுங்க. நல்லா ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கீழே எடுத்து வச்சு கட் பண்ணுங்க. அனல் அதிகமாக இருந்தால் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பெருசாக இருக்குது, பெரிய மீன். இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சீசனில் கிடைச்சிருக்கு. 1 2 கிடைக்கிறதே கஷ்டம். அது இவ்வளோ பெருசெல்லாம் கிடைக்காது, குட்டி குட்டியாக தான் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு இதே இன்னும் கொஞ்சம் மசாலா வேணும்னா போட்டுக்கோங்க. ஆயில் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றோம் நாங்கள்லாம், அதனால இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 இதுக்கே எவ்வளோ வந்துச்சு பாருங்கள். எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா வெந்துச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். சப்புன்னு இருக்குது, அந்த உள்ளே இருந்ததெல்லாம் வேகலை. இன்னும் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அப்படியே, ஏன்னா உள்ள சப்புன்னு இருக்கு. ஊற்றிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டுக்கோங்க. காரம் இல்லை, சப்புன்னு இருக்குது. உங்களுக்கு தேவைக்கேற்ற காரம். நம்ம கீழே எடுத்து வச்சு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் கட் பண்ண முடியல. செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்படி பொடியாக கட் பண்ணி ஸ்லோவாக வச்சு வறுத்துங்க. ஏற்கனவே நல்ல ஆயிலில் எண்ணெயிலெல்லாம் வெந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்படியே முழுசும் வச்சு கூட சாப்பிட்லாம், முழுசும் நல்லா இருக்காது. ஆனால் செம்ம சூப்பராக. மீன் குழம்பு எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? சூப்பர் மீன் குழம்பு ரெடி. இந்தாண்ட மீன் செனை முட்டை வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. மீன் முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. செனை முட்டை, மீன் செனை முட்டை வறுவல் செம்மங்க. உண்மையாலுமே செம்மையாக இருக்குது. சூப்பர். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்குது. இது ஒன்றும் இல்லை, வாங்கிட்டு வந்து நல்லா ஒரு 5 6 முறை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி அதில் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து கழுவி நல்லா வடிகட்டி திரும்ப அதை 2 தடவை கழுவிட்டு நல்லா வடிகட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் எல்லாம் போட்டு உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ போட்டு நல்லா பரட்டி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் கூட ஊற வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி நம்ம மீன் வறுக்கிற மாதிரியே தான் நல்லா எண்ணெய் ஊற்றி போட்டு முழுசும் அப்படியே போட்டு வருங்க. இது உடையாத இருந்தால் இந்த மசாலாலாம் போடாததுக்கு முன்னே கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அந்த சுடு தண்ணியில் கொதிக்கக்கூடாது. நல்லா ஆவி பரப்புல அதில் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வளவளப்பெல்லாம் போயிடும். அதில் கத்தி எடுத்து கட் பண்ணி நம்ம இதே மாதிரி எண்ணெய் நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ ஏதோ சமைக்கிற எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றுங்க, அதுதான் டேஸ்ட்டு. மீனுக்கெல்லாம் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு எண்ணெய் ஊற்றி அதில் இதெல்லாம் நமக்கு எவ்வளோ பீஸ் தேவையோ அவ்வளோ நான் இவ்வளோ சைஸ் கட் பண்ணிட்டேன். நான் எண்ணெய் உடஞ்சிருச்சு என்னது பாருங்கள், வீடியோ கழுவுக்குள்ளேயே போட்டேன். உடஞ்சதுனால அது வந்து அந்த சுடுதண்ணில் போட்டு கட் பண்ணால் அதனுடைய சத்தெல்லாம் போயிடும். அது உடையாத இருக்கணும் முழுசாக, அப்போ தான் நம்ம அந்த சுடுதண்ணியில் போட்டால் அப்படியே முழுசும் இருக்கும். எனக்கு வந்து அந்த உடஞ்சிருச்சு, அதனால் நான் டைரெக்டாக கழுவி மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு
அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா வேகட்டும்னு அதுக்கப்புறம் கத்தியில் தோசை கரண்டியிலே கட் பண்ணிவிட்டேன், கத்தியில் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு உடையாத இருந்தால் அது மாதிரி செய்யுங்க, உடஞ்சிருச்சுன்னா நான் செஞ்ச மாதிரி செய்யுங்க. ரெண்டுமே சூப்பராக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பார்க்குறீங்க, எல்லாருக்கும் நன்றி. எல்லாம் பார்க்குறவங்கலாம் ஒரு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என் வீடியோ உடனுக்குடன் வருவாங்க. சூப்பராக மீன் முட்டை வறுவல் ரெடி.